ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, நல்லா என்ன பண்ணுவாங்க, வசதி வாய்ப்புகள் இருக்கும். எல்லாமும் சாப்பிடுவாங்க. என்ன நினைக்கிறாங்களோ அத சாப்பிடுவாங்க. இன்னைக்கு மட்டன் வேணுமா? இன்னைக்கு சிக்கன் வேணுமா? அல்லது இன்னைக்கு பூரி வேணுமா? அல்லது சப்பாத்தி வேணுமா? அல்லது உயர் ரகமான இறால் குழம்பு வேணுமா? இறால் தொக்கு வேணுமா? அல்லது மட்டன் பிரியாணி வேணுமா? அல்லது நண்டு வறுவல் வேணுமா? இப்படி ஹை லெவல்ல என்னென்ன சாப்பாடு இருக்குதோ, எல்லாத்தையும் அவங்க சாப்பிடுவாங்க. அதில அவங்க பிரியத்தோடு சாப்பிடுவாங்க. ஏன்னா, எல்லாம் அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, எத நினைக்கிறாங்களோ, அத அவங்க பசிக்கு சாப்பிடுவாங்க. அதேபோல ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்க. அதெல்லாம் சாப்பிடணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும். ஆனாலும் அத அவங்களால சாப்பிட முடியாது. அப்படியாப்பட்டவங்களுக்கு நண்டு வறுவல் இல்ல, இறால் வறுவல் இல்ல, சிக்கன் வறுவல் இல்ல, மட்டன் வறுவல் இல்ல, நல்ல ஆகாரம் இல்ல. சாதாரணமா அந்த பசி வேளையில ஒரு உப்பே இல்லாம, சுவை இல்லாத ஒரு ஆகாரத்த நீங்க குடுத்தாலும், தண்ணி ஊத்துன ஒரு ஆகாரத்த குடுத்தாலும், 2 கையும் உங்களுக்கு நேரா நீட்டி அத வாங்கி, கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு உட்காந்து, அறக்க பறக்க சாப்பிடுவாங்க. பசியாறுவாங்க. ஆனாலும், இதுக்காக தான் நீதிமொழிகள்ல ஒரு வசனம் சொல்லப்படுது பாருங்க. நீதிமொழிகள் 27:7 திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான். திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான். பசி உள்ளவனுக்கு கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாய் இருக்கும். பாருங்க, திருப்தி அடைந்தவன் எல்லாம் இருக்கும். தேன்கூட்டையும் மிதிப்பாங்கன்னு பாருங்களேன். தேன் ரொம்ப இனிமையானது. எல்லாம் இருக்கும். எத வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனாலும் அதுவே அவங்களுக்கு பிடிக்காது. அது தேன்கூட்டையும் மிதிப்பது போல. எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனாலும் அத மதிக்க மாட்டாங்க. திருப்தி அடைஞ்சிருவான். அவன் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றான். நம்மள்ட்ட இருக்குது. நம்ம எப்போ வேணாலும் எத வேணாலும் சாப்பிட்டுப்போம். அத அசால்ட்டா பண்ணுவாங்க. அத காலால குப்பைய போல ஒரு மிதிப்பது போல, அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க வசதி வாய்ப்பா இருக்காங்க. பணம் இருக்கு. எப்போ வேணாலும் எத வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அதில அ ஒரு அற்பமா நினைப்பாங்க. ஆனாலும் ஒண்ணுமே இல்லாம பாக்கெட்ல காசு இல்லாம, ஒரு ஏழ்மையா இருக்கிற ஒரு எளிய மனிதன ஒரு கசப்பான பதார்த்தங்கள் நீங்க கொண்டு குடுத்தீங்கன்னா, இரு கையும் உங்களுக்கு நேரா நீட்டி அத பரிவோடு வாங்கி, அதை புசிப்பார்கள். அதுதான் கசப்பான பதார்த்தங்களும் எளிமையானவர்களுக்கு தித்திப்பாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நம்ம எப்பொழுதும் நமக்கு முன்பாக வருகிற எந்த ஆகாரமாக இருந்தாலும், கடவுளுக்கு நன்றி சொல்லி, தாழ்மையோடு அமர்ந்து, இன்றைக்கு கொடுத்த இந்த ஆகாரத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு நன்றி என்று சொல்லி, நம்ம அந்த ஆகாரத்தை புசிப்போம். ஆமென். அல்லேலூயா.